இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரித்திகா, வேற வழியே இல்லை. நீ தான் மோனிகா கிட்ட பேசணும். ஆமா ரித்திகா, இந்த நியூஸ் மட்டும் வெளியில வந்துச்சுன்னா உன் மாமாவோட மானம் கௌரவம் எல்லாம் போயிடும். நீ தான் எப்படியாச்சும் மோனிகா கிட்ட பேசணும். நான் மோனிகா கிட்ட பேசிக்கிறேன். ஆனா அதுக்கு பதிலா நாம மோனிகாக்கு ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஏதோ இங்க நிக்கிறாளே அயலி, இவ மோனிகாவை அடிச்சதுக்கு அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி பண்ணிட்டா மோனிகா கண்டிப்பா நியூஸை டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. நானும் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். நான் சொன்னா அவங்க கேட்பாங்க. அயலி எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அவ அக்காவை அப்படி பேசுறதுனால அயலி யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டா. என்ன மீறி அந்த மோனிகா என்ன பண்றான்னு நானும் பாத்துடுறேன். இப்ப எல்லாரும் கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு, வாங்க. என்ன இந்திராணி, எப்படியாவது உன் சித்தப்பாவ இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்துடணும்னு பெரியோட வந்திருக்க போல இருக்கு. உன் சித்தப்பா வருவாரு, கோர்ட்டுக்குள்ள போவாரு, மேபி வெயில் கூட கிடைக்கலாம். ஆனா அவர் வெளியில வந்த அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. தமிழ்நாட்டோட நம்பர் 1 சேனல் தியாகி செங்கோட்டு வேலரோட குடும்பம். இந்த பில்டப்பும் உங்க செல்வாக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தர மட்டமா ஆக போகுது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. முடிஞ்சுதா? நான் கோர்ட்டுக்குள்ள போகணும். இது வரைக்கும் என் கூட மோத நினைச்சு உனக்கு என்ன கிடைச்சதோ இன்னைக்கும் கண்டிப்பா அதேதான் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாங்க. மோனிகா, நில்லு மோனிகா, எங்க போற? என்னை விட்டு போகாத மோனிகா, நில்லு. மோனிகா, என்ன பாரு மோனிகா, என்னை ஏன் அவாய்ட் பண்ற? ஏய், யார் நீ? எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ ஐயோ, போச்சே, எல்லாம் போச்சே. நான் யாருன்னு தெரியாத மாதிரியே கேக்குறாளே. நான் என்ன பண்ணுவேன்? நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன்? ஐயோ, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது. நீ வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. முதல்ல வழிய விடு. ஐயோ, சொல்றத கேளு மோனிகா. கட்டின புருஷனையே திரும்ப திரும்ப யாருன்னு கேக்குறாளே. நான் என்ன பண்ணுவேன்? உமாபட்டி கடவுளே, உனக்கா கேக்குதா நான் இப்படி புலம்புறது? என்ன மோனிகா, ஏதோ டெலிகாஸ்ட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொன்ன. ஃபுட்டேஜ் கிடைச்சுதா? ஓ, உதய பெருமாள் மாமா கோர்ட்டுக்குள்ள போயிட்டாரா? பாவம், நீ பிஸியா இருந்திருப்ப. உன்னால எப்படி வீடியோ எடுக்க முடிஞ்சிருக்கும்? இதெல்லாம் உங்க பிளான் தானே எனக்கு நல்லாவே தெரியும். உள்ளதானே போயிருக்காரு.
கண்டிப்பா வெளியே வருவார்ல, அப்ப பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். உங்க வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ மை லார்ட். யுவர் ஆனர், மினிஸ்டர் கணேசன் அவர்கள் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் கொலையாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் உதய பெருமாள் அவர்களை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். உதய பெருமாள், உதய பெருமாள், உதய பெருமாள். மிஸ்டர் உதய பெருமாள், எதுக்காக மினிஸ்டர் கணேசனை நீங்க கொலை பண்ணீங்க? அவரை நான் கொலை பண்ணல. சரி, அப்ப கொலை நடந்த அன்னைக்கு நீங்க மினிஸ்டர் வீட்டுக்கு போனது உண்மையா? ஆமா. மினிஸ்டரை பார்த்தது உண்மையா? ஆமாம், பார்த்தேன். அங்க என்ன நடந்துச்சு? என்ன அவரோட வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. நான் அன்னைக்கு நைட் அங்க போனேன். நானும் மினிஸ்டரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். கண்டிப்பா இதுதான் நடந்துச்சா? ஆமாங்க. அப்போ மினிஸ்டரை நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா நான் பண்ணலைங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு கிளம்பி போயிட்டேன். இதான் நடந்துச்சு. யுவர் ஆனர், இந்த வழக்கு குறித்து மினிஸ்டரோட பையன் இளங்கோவை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இளங்கோ, இளங்கோ, இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, உங்க அப்பாவை கொன்னது உதய பெருமாள் தான்னு உங்களுக்கு தெரியுமா? இவர்தான் எங்க அப்பாவை கொன்னாரு. ஏய், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்னைக்கு நைட்டு நானும் வீட்டில் தான் இருந்தேன். இந்த உதய பெருமாள் தான் அன்னைக்கு நைட்டு எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தாரு. இவரும் எங்க அப்பாவும் தான் தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தமா பேசிக்கிட்டாங்க. அப்புறம் இவர் வீட்ல இருந்து ரொம்ப கோவமா கிளம்பி போனாரு. இவர் போனதுக்கு அப்புறம் நாங்க போய் பார்த்தா எங்க அப்பா செத்து கிடந்தாரு. இவர் தாங்க, இந்த ஆள் தான் எங்க அப்பாவை கொன்னாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மினிஸ்டர் கொலை செய்யப்பட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி உதய பெருமாள் தான் அவரை சந்திச்சிருக்காரு. அதை இன்னைக்கு அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு.